அன்பான தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வியாபாரிகளே, அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ற இந்த மாலை நேரத்தில் குடும்ப சங்கம் என்ற ஒரு மிகப்பெரிய மாநாடு ஒன்று நடந்த போது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் தேதி கிருஷ்ணா பாலிடெக்னிக்ல குறைஞ்சபட்சம் ஒரு 4000 பேர் வந்து சங்கமிக்கிற மாதிரி நம்ம இந்து குடும்பமா ஒன்றிணைக்க போறோம். அது ஒரு முன்னோட்டமா மக்கள் கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கோசம் நாம மார்கழி மாசத்தோட மார்கழி உற்சவம் சொல்லிட்டு குழந்தைகள் மத்தியில அந்த பக்தி பாடலை வந்து நம்ம ஊக்குவிக்கிறோம். அந்த ஒரு நல்ல எண்ணத்தோட அருள்மொழியில் இருக்கிற 10 கோயில் இங்க வந்து பழனிப்பட்ட அண்ணாமலை கோயில் இங்க நடக்கிற இதே நேரத்துல அவங்களோட 10 கோயில்ல இந்த பாட்டு போட்டி நடக்குது. இந்த பாட்டு போட்டி எழுதி பாத்தீங்கன்னா 14 வயசுக்குள்ள இருக்கலாம். 14 வயசுக்கு மேல இருந்துச்சுன்னா குழந்தைகள் அந்த அவங்களுக்கு ஈடு கொடுக்குறது நல்ல வயசுக்கு அழகா பாடுவாங்க. குழந்தைய பாடணும். அது நம்மளோட கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. பூஜை குழந்தைகளை பாடணும். இந்த நிகழ்ச்சி இன்னும் சட்ட நேரத்தில் தொடங்க போது எல்லா குழந்தைகளும் வந்து பேர் கொடுத்துருவாங்க. அந்த பேர் கொடுத்தவங்களோட 6 வயசுல ஒவ்வொருத்தரும் கொடுக்குறோம். உங்களுக்கு என்ன தெரியுமோ பாட்டோ ஸ்லோகமோ ஒரு ராகத்தோட நிதானமா உச்சரிப்போட சொல்லணும். உங்களுக்கு சொன்னதை வச்சு ஜட்ஜஸ் இருக்காரு, அவருக்கு உங்களுக்கு மார்க் போடுவாரு. எப்படி மார்க் போடுவாங்கன்னா ராகத்துக்கு ஒரு 5 மார்க்கு, கண்டினியூட்டிக்கு ஒரு 5 மார்க்கு, எப்படி பாருங்க அதுக்கு ஒரு 5 மார்க்கு. கலந்துக்கிற எல்லாருக்கும் பிரைஸ் இருக்கு. அது இல்லாம முதல் 2வது 3வது இடத்துக்கு தனி பிரைஸ் இருக்குது. எல்லா பிரைஸுமே நீங்க நோட் பண்ணிட்டு பாடுறதே பெரிய விஷயம். இதெல்லாம் போட்டி என்ன இருக்காது. குழந்தைகள் வந்து இந்த கோயில்ல உற்சாகமா பாடுறதே அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். அதனால குழந்தைங்க பாடுறதே இங்க பரிசு பெற்றவாங்க. அதனால இந்த வெற்றி தோல்வி அவன் ஃபர்ஸ்ட் வரணும் செகண்ட் வரணும் அந்த எண்ணத்தெல்லாம் பண்ணிட்டு குழந்தைங்க பாடுறதே ஒரு ஆசீர்வாதம் அடிப்படையில இந்த குழந்தைங்க கலந்துக்கிறோம். 2வது இந்த பாடுற எல்லா குழந்தைகளுக்கும் சர்டிபிகேட் வந்து 4ஆம் தேதி நம்ம மாநாட்டில் தரப்போம். அதனால அன்னைக்கு வந்து நீங்க வாங்கிக்கலாம். இன்னைக்கு வந்து சர்டிபிகேட் கரெக்டாக கொடுக்க முடியாது. 4ஆம் தேதி மாநாட்டுக்கு அந்த மாநாட்டில் நீங்க எல்லாமே மாலை வந்து சிற்றுண்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்க, பிரசாதம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதனால குழந்தைங்க மாநாட்டில் திரும்பி வீட்டுக்கு எப்படி போறது, எப்படி நம்ம வீட்டை மேனேஜ் பண்றதுக்கு கவலை வேணாம். அதனால எல்லாரும் இந்த போட்டியை கலந்துக்கணும். குடும்பத்துக்குள்ள அன்னைக்கு வந்து 4ஆம் தேதி வந்து இந்த கிருஷ்ணா பாண்டியில மாநாட்டுக்கு அவசியமா கலந்துக்கணும். அதுதான் முக்கியம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இந்து குடும்பங்களுடைய ஒற்றுமைகள் வந்து இந்து குடும்பங்களுடைய நிலைமைகள் வந்து கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சிருக்கு. அதை மீண்டும் நம்ம புதுப்பிக்கணும், அதை காப்பாற்றணும். இந்த கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய பழக்க வழக்கங்களை நம்முடைய அடுத்த தலைமுறை கொடுக்கணும். ஏழைகளுக்கு இங்க பக்திங்கிறதும் இறைவழிபாடுங்கிறதும் மாற்றம் அடையுது. இந்த தலைமுறைகளுக்கு மாற்றம் இந்த நிலையில நீங்க அடிப்படை வேறுகளை மாற்றம் குழந்தைங்க. அதனால அதை நினைவூட்டி அந்த வருவதற்கான ஒரு வாய்ப்பு மாறும். இந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சில விஷயங்களை நீங்க முயற்சி பண்ணல கட்டாயம் கிடையாது. சரியான உச்சரிப்பு பாடங்கள் தொடரணும்னா முடிஞ்சது சரியா அது முடிக்கிறதுக்காக இது. அடுத்தது சரியான உணர்வுபூர்வமா பாடுறது, இதுதான் வழிபடுறதாக சொல்றோம். ஆனா அதெல்லாம் முயற்சி பண்ணல, இது ரொம்ப கட்டாயம் கிடையாது. உங்களால சந்தோஷமா இந்த சாமி சந்தியில பாடுற மனநிலை வச்சு அந்த பாட்டு வந்து சிறப்பாக குழந்தைகள் அனைவரும் பங்கேற்று மகிழ்ச்சி எடுப்பதை அனுபவம் கேட்கிறது. நன்றி.